கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம். அந்த கதையினுடைய உண்மையான கதாபாத்திரம், அதாவது செங்கேணி அப்படின்னு அந்த கதையில வருவாங்க. ஆனா உண்மையான அந்த செங்கேணி இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க. வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அப்போ வந்து உங்களுடைய கணவரை எப்படி கொண்டு போனாங்க, அந்த விஷயத்தை சொல்லுங்க. அவர் போலீஸ்காரனா பயப்படுவார். போலீஸ்கார் இப்படி வந்தாங்க, அவர் இப்படி வருவார். அப்படி கொண்டு ஆளு பயந்து அங்கேயே தங்கிட்டாரு. தங்கனே எங்கெல்லாம் கொண்டு போட்டு அடிச்சு நாசம் பண்ணி அடிச்சாங்க உங்களை? ஐயோ செம்மாடி இப்படி இருந்து என் கையை எதுவுமே கிடையாது. இந்த ஜன்னலை இப்படி கட்டி வச்சு குட்டிக்கோள் விட்டு மண்டையில் அடிப்படாத அளவுக்கு போட்டு சுத்தாமட்டிலேயே அடிச்சு கறி அப்படியே தண்ணி போச்சு. சுத்தமில்ல ரத்தம் பீச்சு சிவரெல்லாம் ரத்தம். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னிச்சா? இந்த அரச மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறீங்க, வீடு இன்னும் வேலையாகல அப்படின்னு சொல்றீங்க. அதான் வீடும் வேலையாகல, எங்களுக்கு எதுவுமே பதில் சொல்லல. இப்போ நீங்க சொல்றீங்க பாரு, அதான் நான் வந்து இன்ன வரைக்கும் வந்து எந்த பதிலும் எனக்கு எத்தனை நாளா நீங்க புளிய மரத்துல எத்தனை நாளா இருக்கு? 3 வருஷமா அந்த புளிய மரத்துல தான் கிடக்கலாம். 3 வருஷமா அங்கதான் இருக்கு. 3 வருஷமா இந்த புளிய வச்சுட்டு தாயில பிள்ளைங்க வச்சிருந்தாங்க, என்ன பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சரியான முறையில் அரசாங்கம் இந்த காலகட்டத்தில், இந்த இறுதி காலகட்டத்தில் உங்களுடைய பசங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய இந்த இருப்பிடம் முக்கியமானது. உங்களுக்கான வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுக்கணும். ஸோ இதுக்கு அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? என்ன கோரிக்கை வைக்கணும்னா, அவங்க பார்த்தா அரசாங்கத்தில் எதோ பார்த்து எங்கள் பிள்ளை கொடுக்கு ஒரு வேலை வாங்கிட்டு எது நல்ல கண்டிப்பா உங்களுடைய கண்ணீருக்கும் உங்களுடைய வலிக்கும் சரியான ஒரு மருந்து கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா முதனை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கோம். இந்த கிராமத்துல நம்ம இங்க வருவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க இந்த தம்ப்நெயிலை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அளவுலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் அப்படிங்கிறது உண்மை அதாவது உண்மை நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய அந்த டைரக்டர் சொன்னதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. அந்த கதையினுடைய உண்மையான கதாபாத்திரம், அதாவது செங்கேணி அப்படின்னு அந்த கதையில் வருவாங்க. ஆனால் உண்மையான அந்த செங்கேணி இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜெய் பீம் திரைப்படம் வெளியானதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அவங்க வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த 2 வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த 2 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்குது, அவங்களுடைய அந்த வாழ்வியல் எப்படி அவங்க அமைச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய இந்த புறச்சூழல் எப்படி இருக்குது, அவங்களுடைய கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்பதற்காக நேரடியாகவே அந்த கிராமத்தில் வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் அவங்களுக்கு எந்தளவுக்கு அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கிறாங்க, அந்த பூர்த்தி செய்யப்பட்டதில் முழுமையாக அரசு வந்து ஒரு சில இடங்களில் நாங்கள் செய்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் முழுமையாக செய்யப்பட்டிருக்கா, இது போன்ற பல்வேறு கேள்விகளோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம். வாங்க நேரடியாக கேள்விகளே போயிடலாம். வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா பாட்டி? இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெய் பீம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. அது வந்து உங்களுடைய கதையை வச்சே அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் அந்த படம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுச்சு. இந்த படத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். உங்களுடைய கணவர் வந்து ஒரு பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு போலீஸ் கஸ்டடியிலே வந்து அடித்து கொலை செய்யப்பட்டார்.
இது மிகப்பெரிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்துனுச்சு. இந்த நிலையில் வந்து அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அப்போ வந்து உங்களுடைய கணவரை எப்படி கொண்டு போனாங்க, அந்த விஷயத்த சொல்லுங்கள். கோவலாப்புறம் கோவலாபத்துக்கு நாங்கள் அறுப்பறுக்கு போயிருந்தோம். அறுப்பறுக்கு போனாக்கா அந்த வீட்டில் ஒரு பொண்ணு, வயசு வந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணி அந்த ஊரில் ஒரு மாப்பிள்ளை வந்து காதல் சுற்றினது. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு 40 பவுன் நகையும் 50,000 பணத்தை எடுத்து அந்த பொண்ணு கிளம்பி போச்சு. நாங்கள் தேய்ச்சலாக அறுப்பத்துக்கு போட்டு நாங்கள் தேய்ச்சலாக வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ வீடு போய் அங்கே இருந்துச்சு எங்களுக்கு. வந்துட்டோம். வந்த பிறகு அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தான் திருப்பிட்டு போயிட்டாங்க. 1,50,000 பணமும் 40 பவுனும் அப்படின்னு போலீஸ்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மணி 12க்கெல்லாம் போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. சனிக்கிழமை மணி 12 மணிக்கு எங்கே வந்துட்டாங்க. வந்து எங்களை எல்லாத்தையும் ஈர்த்து போயிட்டாங்க. ஈர்த்து போனாங்க 1,50,000 பணமும் 40 பவுன் நகையும் வச்சுட்டு போனாங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், அப்போ விக்கிரிக்கு போனார், மீன் வாங்கிறதுக்காக போனார். மீன் வாங்க போனது இந்த மாதிரி ராஜகண்ணு இந்த மாதிரி உங்கள் பொண்ணாட்டி போய் நட்டு போகிறாங்க போலீஸ்காரங்க, இன்னும் தெரியல அப்படின்னு எங்கள் ஊருக்காரங்க போய் சொன்னாங்க. சொன்ன நாளைக்கு என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல உங்களை தான் கூட்டிட்டு போனாங்களா? எங்களையும் என் கொழுக்கனா எங்கள் பசங்க எல்லாம் திட்டு போயிட்டாங்க. அப்புறம் சேர்ந்து எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணா, அவர் போலீஸ்காரனா பயப்படுவார். எங்கள் வீட்டுக்காரர் போலீஸ்காரர் இப்படி வந்தாங்க, அவர் இப்படி விடுவார். அப்படி கொண்டு ஆளு பயந்துட்டு அங்கேயே தங்கிட்டாரு. தங்கினா எங்கெல்லாம் கொண்டு போட்டு அடிச்சு நாசம் பண்ணி அடிச்சாங்க உங்களை. ஐயோ செம்மாடி இப்படி இருந்து என் கையை என்னதான் செம்மாடி. என் பெரிய பொண்ணுக்கு, எனக்கு, என் நடுப்பு எனக்கு எல்லாத்துக்கும் செம்மாடி. ஆனால் என் பொண்ணுக்கும் என் சின்ன பையன் தான் இங்கே விட்டு போயிருக்காங்க. சின்ன பிள்ளை கழிச்சா அங்கே விட்டு போயிருக்கோம். அப்புறம் நாங்கள் 4 பேரும் போனோம். போய் எங்களை அடிச்சு செம்ம பண்ணி இந்த 1,50,000 பணமும் 40 பவுன் நகையும் போனால் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கா கண்டுபிடிக்கணும். எங்கே தான் இருக்கான்னு தெரியாதுங்க அப்படின்னா. இல்லை நீ எங்கே பதங்க வச்சுட்ட அப்படின்னா. சரின்ட்டு என்ன பண்ணோம், வேன் எடுத்துகிட்டு வந்தோம். வந்த நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் வீட்டுக்காரர் செம்பர் கோயிலில் பதுங்கிட்டு இருந்தார். கோயிலுக்குள்ளே காலுங்கீழே உட்காந்துட்டு இருந்தார். வேன் எடுத்து நாங்கள் எல்லாம் சுற்றி அடித்து பார்த்தோம். இவர் எங்களை கை எடுத்து இப்படி கும்பிட்டாரு, சொல்லாதீங்க அப்படின்னு. நம்ம என்ன திருடியா போட்டோம், கொள்ளையடிச்சிட்டோம் அப்படின்னு. இல்லைங்க சார் அப்படின்ட்டோம். இங்கே இருந்து விதானம் போகிற வரைக்கும் எப்போ நடுமாவனா இந்த விரல இது வரைக்கும் இப்போ வந்தால் கூட காட்டுறாங்க. இந்த விரல இது வரைக்கும் அப்படியே பிள்ளைய முறிக்கிறாங்க. உங்கள் அப்பா எங்க சொல்லினாக்கா அறிய பிள்ளை என்ன சொல்லு அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே சொல்லி அங்கே ஓடிப்பாரு, இங்கே ஓடிப்பாரு, இங்கே ஓடிப்பாருனாங்க. எங்கே பார்க்குறது இருந்தாலும் நம்ம காட்டலாம். திரும்பி அப்படியே வந்தோம். வந்து நேராக போல்டர்ஸுக்கு போயிட்டோம். போல்டர்ஸுக்கு போனால் கம்மாவரம் போனாக்கா எங்கள் ஊருக்காரங்க தலைவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே கோயிலுக்கு போனாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ராஜகண்ணன் இந்த இடத்துல கோயிலில் தந்துருக்கான் அப்படின்னு. அப்புறம் எங்கள் ஊர் தலைவர் விட்டுட்டு வந்துட்டார். நேராக போய் அது ஆயிடு நீங்களாம் இருக்காத, உன் பொண்ணோட பிள்ளை அடிச்சு கொள்றாங்க போ அப்படின்னா. என்ன பண்ணோம், என் பசங்க 2 பேரும் விட்டுவிட்டு நேராக அங்கே வந்துட்டார். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தெல்லாம் இட்டுட்டு போனாங்க. இட்டுட்டு போய் இந்த கொம்மாரமங்கலம் ஒரு ஊர் அந்தாண்ட, நம்ம அரசு கோயிலுக்கு அந்தாண்ட ஒரு குளம் கருவத்தோப்பு அங்கே இட்டு அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் ஊர் நில கருத்தை போட்டு ஈர்த்து மரத்தில் வச்சு கட்டி செம்மடி அடிச்சிருக்காங்க. ஆளுக்கு பேர் உயிர் அங்கேயே போயிடுச்சு. சும்மா உஞ்சலாட்டு வந்து உயிர் வந்தனைக்க போலீஸ் கொண்டு எசகாலில் போய் வீந்து கும்பிட்டாரு. 8 வருஷம் இருக்கு மூஞ்சில் 8 வருஷம் உள்ளே போயிட்டாரு. சரின்ட்டு உள்ளே போய் செம்மடி அடிக்கிறாங்க. அடிக்கிற அடி அந்த ஊர் சனமே ஆச்சரியம் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி அடிச்சு இந்த மாதிரி கொலை போட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அந்த ஊர், எங்களுக்கு அம்மா வரும் தெரிஞ்சவங்க. இந்த மாதிரி போட்டேன் பாவம் புள்ளவடிக்காரனை போட்டு இந்த மாதிரி அடிக்கிறாங்களே பாவம் அப்படின்னு செம்மடி அடித்தாங்க. சரின்ட்டு அன்றைக்கி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கா எண்ணி என் பசங்களை, என் நாத்தனா, எனக்கு நடுவு வந்தனா எங்களுக்கு 4 பேர்த்தையும் அனுப்பி விட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாரு, எஸ்ஸா கூப்பிட்டு நீ காலையில் சாப்பாடு ஆக்கி எடுத்துக்கிட்டு திருவிட்டு குழம்பு வச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் வா போல்டர்ஸுங்க அப்படின்னாரு. சரி நான் அதே மாதிரி சாப்பாடுலாம் ஆக்கி எடுத்துகிட்டு நான் அப்படியே அந்த அணையெல்லாம் போனேன். அப்படியே போய் பஸ் ஏறி அங்கே போன என்ன பண்ணிட்டாங்க, நிறம் பண்ணும் அப்படியே நம்ம தாய் வயத்தில் எப்படி பிறந்தோமோ அதே பார்க்காம துணி எதுவுமே கிடையாது. இந்த ஜன்னல் இப்படி கட்டி வச்சு கிருட்டுக்கோள் விட்டு மண்டையில் அடிப்படாத அளவுக்கு போட்டு சுத்தாமட்டிலேயே அடிச்சு கறி அப்படியே கண்ணி போச்சு. சுத்தாமட்டில் ரத்தம் பீச்சு சிவரெல்லாம் ரத்தம் அடிச்சு போட்டாங்க. நான் இங்கேருந்து போன பார்த்தீங்க என்ன சொன்னாங்க, அந்த எஸ்ஸா பருவி பத்தியா வாழ்ந்தேன் பார்த்தா வேறு கேட்டுனா சொல்லிவிடு சார், நாங்களாம் அந்த மாதிரி எடுக்க மாட்டோங்க சார். கட்டின இலை கூட தண்ணி மட்டும் கொடுக்க மாட்டோம். அப்படியே வந்தாலும் எங்களை வந்து சொல்லுங்க, நீங்கள் மிந்தில் பதம் வச்சுருப்பேன். மிந்தில் நான் எங்கே பதம் வச்சேன். அப்போ வீடும் சரியா வீட்டில் ஒரு பக்கம் செவ்வறு வச்சுருவோம், ஒரு பக்கம் செவ்வறு வைக்காது திறந்துக்கிட்டு. அந்த வீட்டில் வந்து எத்தனை 40 பவுன் நகையும் 1,50,000 பணமும் நான் எப்படி கொண்டு வைப்பேன் அப்படின்னு. அதெல்லாம் முடிஞ்சு தான் வச்சுருப்பேன் அப்படின்னு. சரின்ட்டு சாப்பாடு திங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க வெளியே. சிந்தை பிடிச்சி அப்படி எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து வெளில விட்டாங்க. விட்டு எட்டு பூசக்கல்லே உதைக்கிறாங்க. எனக்கு 4 போட்டாங்க. ஐயோ அடிக்காதீங்க சார், ஏன் சார் இந்த மாதிரி அடிச்சு கொலை போட்டீங்க. அங்கேயே அவருக்கு உயிர் போயிடுச்சு. அப்புறம் சாப்பாடு எல்லாம் இப்படி வாயில் வச்சேன். ஒரு சோறு மூக்கில் இருக்கும். சோறு திங்கிறது இவருக்கு நாடி திறந்து போச்சு. இந்த மண்ணில் இப்படி கையை வச்சு அப்படி சோத்துல கை வச்சிட்டாரு. சாப்பிடல
அப்போ என்ன பண்ணாங்க கம்மௌண்ட் டாக்டர் போய் இட்டு வந்தாங்க. இட்டு வந்து எனக்கு இந்த மாத்திரை கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். அவர் மாத்திரை சாப்பிடல, ஊசியும் போடல, மாத்திரையும் சாப்பிடல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த எஸ் என்ன பண்ணுறது, அப்படியே சிண்டை பிடிச்சி ராமசாமி, அந்தவன் சாமி, வீராசாமி இவங்க 3 பேரும் அப்படியே சிண்டை பிடிச்சி ஈர்த்து ரூமில் ஒன்று போட்டாங்க. ரூமில் போட்டாங்க. என் நாத்திரம் அவனை அடித்து இந்த கண்ணு இப்படி இருக்குது, இந்த கை விரலெல்லாம் இது வரைக்கும் கீஞ்சி போச்சு, அடிச்சு அடி. அவன் மடியில் படுக்க வச்சு மருந்து கொடுத்தாரு. சொன்னால் அவன் எப்படி தடுவான், கண் இப்படி இருக்குது மூடிக்கிட்டு, அவன் எப்படி தடுவான். அவன் மடியிலே பட்டினாங்க. இவர் தண்ணின்னு வாயை தந்துக்கல, வாயை பந்தாரு. நான் ஜன்னல் எட்டி பார்த்துட்டே இருந்தேன். என்னடா இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களான்ட்டு பார்த்துட்டே இருந்தேன்னா நின்றுட்டு நான் அழுதுட்டேன். அப்புறம் தோட்டி இந்த கூட்டுறாங்க பாரு ரூம்பெல்லாம், அந்த தோட்டி என்ன பண்ணால் உடனே தண்ணி மட்டும் வாயில் ஊற்றணும், அப்படி நின்று போச்சு. புதுசு நின்று போச்சு. அப்புறம் அந்த தோட்டியை என்ன பண்ணாங்க, துணி மேலே போட்டு என்ன என்ன பண்ணுறது ஏசா அடித்து விரட்டி பஸ் ஏற்றி விட்டார். உங்களை கூட்டு கிளம்பு அப்படின்னு. அப்புறம் பஸ் ஏறி விருதாலம் வந்தாங்க. விருதாலம் வந்து மாறி இங்கே வரணும் நாங்கள் பஸ்ஸு. விருதாலம் வந்தோம். விருதாலம் வந்து பார்த்தா எங்கள் சனங்கள்லாம் அங்கே நின்றுவோம். என்னன்னு கேட்டாங்க. நம்ம அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒன்றுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சாக்குன்னு சொல்லிட்டு பஸ் ஏறி வந்தேன். எனக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, எஸ்ஆ போலீஸ்காரங்க 3 பேரும் 4 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு இந்த பேர் அந்த கட்டையில் அந்த பின்னால் அந்த கட்டையில் வந்து வேணும் வச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு ராஜிகன் தப்பிச்சு வந்துட்டான், ராமச்சந்திரன் டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடணும், அவன் தப்பிச்சு வரதுக்கு 6 மாதம் ஆகிடும், தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னு இங்கே வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர் தலைவர் என்ன பண்ணிட்டாரு, சரி இந்த பாதி காலையில் 6 மணிக்கு போனப்போ இன்னும் காணுமே, மணி 4 ஆயிடுச்சு நான் வரத்துக்கு, காணுமே அப்படின்ட்டு இவங்க எல்லாம் பேசி கும்பு போட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி 4:30 பஸ் வந்து ஏறி வந்தேன் பாரு. நான் இப்பயே வந்திருந்தா கண்டிருப்பேன். நான் இந்த அணையால் அப்படியே போயிட்டேன். போன பாரு போய் அடிச்சுட்டு மோதிட்டு போய் கிடந்த பாரு. அப்புறம் பால்வெளியில் சோறாக்கி போடுற மாதிரி கொஞ்சம் பாதி ஓட்டி வேணும் நிற்குது, போலீஸ்காரன் நிற்கிறாங்க, ஓட்டினாங்க பாரு. நான் வரத்துல என் குரலை கண்ணே வேணும் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதே ஜோரில் திரும்பி கம்மாபுரம் போனேன். நானே நடுக்கம் தான் போய் எங்கே விடிய உட்காந்து கிடக்கணும் ஆள் இருந்தது தானே, ஆளை அப்படியே தூக்கிட்டாங்க. வேணும் வச்சு தூக்கிட்டு போய் எங்கே போட்டுருக்காங்க, கங்கன்றா சொல்லப்போம் ஏங்கன்ட்டுக்கிட்டேன். அங்கே கொண்டு தள்ளி விட்டுருக்காங்க. அந்த ஊருக்காரங்க எங்கள் பசங்களாம் எங்களை எல்லாம் நல்லா தெரியும். அந்த ஊரில் அங்கே 2 வருஷமா அங்கேயே இருந்தோம் குடும்பம். அப்புறம் பார்த்துட்டு இந்த பசங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லாம் சினிமா பார்க்க போயிருக்காங்க. மொதல் படம் பார்த்து 2வது படம் வந்தாங்க பாரு, அப்போ உருட்டி விட்டுருக்காங்க அந்த தரணிங்களா. ஆமாம், நைட்லேயே தரணிங்க விட்டுருக்காங்க. இந்த பசங்க ரைட் வச்சு பார்த்து என்னடா மொதல் போகல உன்னிங்கன்னா இப்போ என்னடா கருதுன்னு பார்த்தாக்கா, ஆஹா நம்ம ஊரில் இருந்து ஒரு தானே இவர் எங்கே இப்படி கொண்டா போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் ஓடி அங்கே பெருசு தள்ளி விடுறோம் சொல்லி மீஞ்சட்டில் கேஸ் கொடுத்து அப்புறம் அந்த பேரை எடுத்து அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. போட்டோ பிடிச்சிட்டாங்க. இங்கே போட்டோ பிடிச்சி அப்புறம் கொண்டாந்து என்கிட்ட காட்டினாங்க. 2 வருஷமா அந்த போட்டோ எங்கள் கையில் கிடைக்கல. அடுத்தவங்க அதே டேட்டில் அதே நாளில் அதே சனிக்கிழமை செத்தவங்க அதே மாதிரி ஒரு ஆளுக்கு அடித்து தூக்க மாட்டேங்குது. அந்த ஆள் போட்டோ கொண்டா காட்டுறாங்க எங்கிட்ட. எங்கள் தலைவர் என்ன சொல்லிட்டாரு, நீ அந்த போட்டோ பார்த்து சொல்லவே சொல்லாத, இன்னும் 10 வருஷம் நான் சரி, அது உங்கள் வீட்டுக்காரர் போட்டோ கிடையாது, அது அடுத்தவங்க போட்டோ கொண்டு காட்டாங்க, போட்டோவில் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரின்னா அந்த போட்டோ எங்கே போயிடுச்சு, 8ஆம் பிள்ளாக போயிடுச்சு, அங்கே போயிருக்குது. அங்கே போயிருந்தது. அப்புறம் சரின்ட்டு நாங்கள் வடபடியே இருந்தோம். அப்புறம் அந்த ஊருக்கு வந்து கேஸ் ஆடி அப்புறம் நீ ஒன்றும் பயப்படாதம்மா, உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு எங்களுக்கு கேஸ் அடிக்கிட்டாங்க. விட்டு அப்புறம் எங்கள் தலைவர் விருதாங்க போய் கேட்குறாங்க போலீஸ்ல. சரி 3 பேர் இருந்தாங்களே, இன்னும் ஒரு ஆள் எங்கன்னு கேட்டாங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஃபுல்லாக கோயந்திராசை கொண்டு போய் எங்கே போட்டாங்க, திட்டுக்குடி பெண்ணாட்டில் போலீஸ்ல கூட பதங்கிச்சிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்கள் 2 பேர்த்தையும் அடிச்சு கொண்டுறோம், அது அவனை அடிச்சு கொண்ட மாதிரி உங்களை அடிச்சு கொண்டுறோம் அப்படின்னு பயம் வச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்காங்க. இவங்க கொண்டு போய் பெரியதை கொண்டு அடக்க மாட்டாங்க. கேட்டாங்க வெளியில் தப்பிச்சு போயிட்டான், நான் அங்கே தான் தேடுறோம், ராஜகண்ணை தான் தேடுறோம் அப்படின்னாங்க. ராஜகண்ணன் எங்கே இருக்கான், ராஜகண்ணன் கங்கனை சொல்லப்படல கொண்டு தள்ளிட்டீங்க, அவர் எங்கே இருக்கான். அப்புறம் எங்கள் ஊருக்கெல்லாம் வந்து அப்புறம் சரி நம்ம கல்லூருக்கு போவோம், மனு கொடுப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம். எல்லாம் கல்லூரி கிளம்பிவாங்க. இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு முன்னாடியே வேணாம் எடுத்துகிட்டு வராங்க. என்னையும் கொண்டு வரீங்களே பதங்க வச்சாங்க தலைவர் பொம்மாருக்குள்ள. இவங்க வந்து ஏங்க சார் எங்கேங்க போவீங்க, இல்லை ராஜகன் தேட்டு போகிறோம், ஆள் தெம்பில்ல தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா. தப்பிச்சா போயிட்டான் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் நேராக கல்லூரிக்கு போனோம், மனு கொடுத்தோம். அவங்கள்ட்ட ஆராய்கிட்ட பேசிட்டு கொடுத்துட்டு நாங்கள் படுத்துக்கணும். இப்போ இல்லை இந்த இவ்வளோ சம்பவங்கள் நடந்துச்சுல்ல, இப்போ இதெல்லாம் உங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த கேஸ் போடுறதுக்கு இது வழக்கு நடத்துறதுக்குலாம் யார் உங்களை முதல்ல கூட்டிட்டு? இல்லை எங்கள் கோவிந்தண்ணா. கோவிந்தன் அண்ணன் தான் கூட்டிட்டு போனாரு. அவர் தான் எங்களுக்கு எல்லாமே பார்த்தாரு. சரி, அவர் முன்னாள் பிரசிடென்ட், அவரு ஊர் தலைவராக இருந்தார். கேஸ் நடக்கும்போது ஊர் தலைவர் தான். சரி சரி. இந்த விஷயத்துல வந்து இந்த வழக்கு அப்படிங்கிறது எவ்வளவு நாள் கழிச்சு இது தீர்ப்புலாம் ஆணுச்சு? இது வந்து 38 வருஷம் ஆகுங்க. 38 வருஷத்துலயே தீர்ப்பு ஆயிடுச்சு. 8 வருஷத்துல தீர்ப்பு ஆயிடுச்சு. அவர் செத்து 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷம் ஆச்சா 28 வருஷம் ஆச்சா? 38 வருஷம். 38 வருஷம் ஆயிடுச்சு. அதுல தீர்ப்பாயி
எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க 1,10,000 கொடுத்தாங்க எனக்கு. என் மகனுக்கு ஒரு 10,000, என் பெரிய மகனுக்கு ஒரு 10,000. ஆச்சிங்கிற பொண்ணுக்கு வந்து அது வந்து மாவனி ஆத்தனை உள்ள ரூமில் விட்டு கெடுக்கிறதுக்கு பார்த்தாங்க. அதுக்காக வந்து 50,000 அது கொடுத்தாங்க. குள்ளனுக்கு வந்து 25,000, குழஞ்சிக்குங்கிறவனுக்கு 10,000, மொத்தம் 85,000 அவங்களுக்கு வாங்கி கொடுத்தான். இப்போ இந்த வழக்குக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து வெளியில தெரிஞ்சது இந்த படத்து மூலமா தான் எல்லாருக்குமே மக்களுக்குலாம் பெரிய அளவில் தெரிஞ்சது. இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னிச்சா? ஏன்னா இந்த அரச மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறீங்க, வீடு இன்னும் வேலையாகலை அப்படின்னு சொல்றீங்களே. அதான் வீடும் வேலையாகல, எங்களுக்கு எதுவுமே பதில் சொல்லல. இப்போ நீங்க சொல்றீங்க பாரு, அதான் நான் வந்து இன்ன வரைக்கும் வந்து எந்த பதிலும் எங்களுக்கு வரலைங்க. வீடு இப்ப கட்டுறாங்களா? இப்ப என்ன ஒரே அப்படியே கிடக்குது. அரசாங்க சார்பில் கட்டித்தரேன்னு சொன்னது, கட்டித்தரேன்னு சொன்னாங்க. இப்ப நீ போய் கேட்டாக்க பில்லு போட்டு கொடுங்கனாக்கா பில்லு போட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த வீடு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? எத்தனை நாளைக்கு முன்னாடி வீடு போட்டு கட்ட ஆரம்பிச்சது? 1.5 மாசம் ஆயிடுது. 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது. எப்ப உங்களுக்கு கட்டித்தரேன்னு சொன்னது? எப்ப? 1 மாசத்துலயே கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அதாவது அந்த சம்பவத்துல சரி சரி கட்டித்தரேன்னாங்க. இப்ப இந்த மாசம் 2 போகுது. அப்புறம் எங்க கட்டி கொடுக்க போறாங்க? இப்ப அப்படியே கிடக்குதா? நீங்க என்ன பண்றீங்க? இப்ப அந்த வீடு என்ன பண்ண அப்புறம் கடமை உடம்பு வாங்கி கொடுத்து ஏதோ கொஞ்சம் அப்படி சீர் பண்ணிட்டு வரேன். அதான் நானும் அப்படியே போட்டுட்டு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. உங்களால இப்ப எதுவும் வேலை வெட்டி இல்ல? வேலை வெட்டி இல்ல, பசங்களும் சாப்பாட்டுக்கு வழியில அது கொண்டு இருக்கோம். நாங்க நிலைமையில செஞ்சிருக்கோம். என்ன பண்றோம்? உங்க பசங்க எத்தனை பேருமா? இப்ப எனக்கு வந்து 3 பசங்க, ஒரு பையன் செத்துட்டான், 2 பசங்க, ஒரு பொண்ணு. பெரியவன் பேரு மாரியப்பன், நடுவன் பேரு ரவி. சரி. என் மக பேரு சின்ன பொண்ணு, என் பேர் பார்வதி, எங்க வீட்டுக்கார பேர் ராஜகண்ணு, என் நாத்தனா பேரு ஆச்சி, புள்ள குழஞ்சி, எங்க சுந்தரம் ஒண்ணு, எங்க கிளி ஒண்ணு, ரத்தனம். எங்க இத்தனை பேரு செத்தவங்க தான். இந்த அடிப்படி செத்தவங்க தான். ஓ, எல்லாம் இந்த அடிப்படி இருக்கு. இப்போ வேற யாராச்சும் அந்த நேரத்துல பிடிபட்டு அடி வாங்கி இருக்கிறவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? இப்ப அதுல இல்ல, யாருமே இல்லைங்க. யாருமே இல்ல. அப்ப இந்த பொய் கேஸ்ல நாங்க தான் இருக்கிறோம் முடிஞ்சு, அவங்க யாரும் இல்லை. அவங்க யாரும் இல்லை. இந்த பொய் கேஸ்ல கூட்டிட்டு போய் இது பண்ண உயிரோட இருக்கிறவங்க இப்ப யாருமே இல்ல. இல்ல. இந்த வழக்கு இப்ப வந்து அப்பவே எல்லாமே தீர்ப்பு ஆயிருச்சா? இல்ல இப்ப வேற ஏதாவது வழக்கு? எல்லாம் தீர்ப்பு ஆயிடுச்சு. இப்ப இந்த பேட்டி கொடுத்த பிறகுதான் எங்க குழந்தைங்கிறான் பாரு, அவன் தான் இப்ப கேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவனும் ஒரு கேஸ் கொடுத்தான். அப்புறம் திரும்பி நாங்க யாரு கொடுத்தது? குழஞ்சினா யாரு? நாத்தனம்மா. சரி. அவன் கொடுத்ததுன்னு சொன்னான். அப்புறம் அது போய் நாங்க திருப்பாக்கி கொடுத்து நாங்க வந்துட்டோம். அப்புறம் அதுல இருந்து எதுவும் பேசலாம், அதோட இருக்கான். அவங்க அம்மாலாம் செத்து போச்சு. சரி. அவங்க அண்ணன் வந்து மோத்தத்து பிள்ளது, என் நாத்தனுக்கு. இது வந்து இது வயிற்று பிறந்த பிள்ளது. இப்போ பசங்க இப்போ இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க? இப்போ இங்க எங்க பசங்களா சும்மா எங்கேயா கூப்பிட்டா இந்த புளியமரம் அது உழுக்க போடுவோம், இல்லைன்னா போய் புளியமரத்தில் பட்டுவோம் தான். வேற ஒன்றும் இல்லை. இந்த ஊர்ல வந்து பெரும்பாலும் முந்திரி தான் அதிகமா. இந்த ஊர்ல முந்திரி தான் விவசாயம். இப்போ அதுவும் இப்போ பெரிய அளவுல இல்ல, மழை இல்ல அப்படின்ட்டு ஒரு வேளை சாப்பிடலாம், ஒரு வேளை பட்டினியா கிடக்கலாம் தான் இந்த ஊர்ல. அதான் வேற ஒன்றும் இல்லை இந்த ஊர்ல. இப்போ பசங்கள்லாம் இப்போ என்ன வேலைக்கு இது மாதிரி இந்த புளிய மரத்துல இது பண்றது இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்களா? கூப்பிட்டாங்கன்னா 100-200 கொடுப்பாங்க. அது கொண்டாந்து ஏதோ சாயங்காலம் காப்பி அறுபடி போட்டு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. இப்ப இந்த வீடு கட்டி கொடுக்கறது வந்து அரசாங்க சார்பில் உங்கள்ட்ட சொன்னது தானா? சொன்னாங்க. அதான் அப்படியே பொத்துன்னு போட்டு வச்சுட்டாங்க. அவங்க வீடு கட்டியே தரேன்னு சொன்னாங்களா? இல்ல உங்கள்ட்ட பணத்தை தந்துடும் நீங்க கட்டிக்கங்கன்னு சொன்னாங்க? வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க. இப்போ ஒண்ணுமே வழி கொடுக்கல எங்களுக்கு. என்ன பண்றது? இந்த படக்குழுவில் இப்போ மிகப்பெரிய அளவில் அந்த படம் வெற்றி பெற்றுச்சு. கிட்டத்தட்ட வந்து 70-75 கோடி ரூபாய் வந்து அந்த படத்தில் சம்பாரிச்சாங்க. அங்கே அந்த நடிகர் சூர்யா உட்பட எல்லாருமே வந்து நல்ல ஒரு சம்பாரிச்சு அந்த படம் பெரிய அளவில் இதாகிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா அந்த படக்குழு சார்? எங்களுக்கு என்ன அந்த 2 லட்சம் கொடுத்தாங்க. எனக்கு 1 லட்சம், என் மகனுக்கு 1 லட்சம், என் பெரிய மகனுக்கு 1 லட்சம். அவன் குடும்பத்துக்கு அவன் எடுத்து போய் சொல்லி பண்ணிட்டானோ. அந்த நேரம் பார்த்து என் மருமா இருந்தா அந்த காசு எங்களுக்கு அவளுக்கு சாவுக்கு கருமதிக்கு அப்படி போயிடுச்சு. இப்போ இந்த படத்துலேருந்து அவங்க இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் வந்துச்சு. அப்போ அதெல்லாம் கிடையாதா? இல்லையா? உங்கள் வங்கி கணக்கில் போட்டிருக்கிறாங்க? இல்லை, அதெல்லாம் கிடையாது. அதுலேருந்து மாதம் 3000 ரூபா வருது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லையா? ஒன்றும் இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னப்போ தான் எனக்கு கொஞ்சம் நீங்கள் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது மாதிரி அந்த படக்குழு சார்பில் உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு பேருக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த சூட்டோட சூட்டு கொடுத்தாங்க பாரு, அதான் அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில். ஆமாம், அதுலேருந்து யாருமே என்ன ஏது அந்த வீடு கட்டி கொடுக்குற சம்பந்தமா இதில் அவங்க கூட வந்து யாரும் என்னன்னு கேட்கல. யாரும் என்னன்னு வந்து பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இப்போ இந்த வீடு இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறீங்க, இன்னும் அப்படியே கிடக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம அந்த வீடையும் பார்த்துருவோம், அதுவும் இப்போ நேரில் போய் பார்ப்போம். இந்த வீட்டை வந்து நம்ம வேலையை முடிக்கணும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ செலவாகும்? அதுக்கு
இன்னும் அது என்ன 5 லட்சம் வச்சா செலவாகும். 5 லட்ச ரூபா செலவாகும். ஆமா. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன என்ன உங்க பண்றா அப்படியே முடிச்சுட்டு குந்திருக்கான் புளிய மரத்தை இல்லை என்ன பண்றது? இப்போ எத்தனை நாளா நீங்க புளிய மரத்துல எத்தனை நாளா இருக்கிறீங்க? 3.5 வருஷமா அந்த புளிய மரத்துல தான் கிடக்குறான். 3 வருஷமா அங்கே தான் 3 இருக்கீங்க? வருஷமா இந்த புளியில வச்சுக்கிட்டு இது தாயில பிள்ளைங்க வச்சிருந்தாங்க என்ன பண்ணுது? இப்போ என்ன நல்ல கலையம் மாவை விட்டு போயிட்டு அந்த புளியில இல்லைன்னா நான் அணியாம சாப்பிடுவோம். அந்த புளி பட்டினி கிடந்தாங்க திங்கிற புளியோ அங்கனே என் மவ அதை இதை வாங்கி கொடுக்கும் சாப்பாடு 3 வேளையும் போடும். உங்க மகன் எங்க இருக்கிறாங்க? இப்போ மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல இருக்காங்க. குண்டுமூடு. சரி. இப்போ இங்கே யாருக்காங்க நம்ம போகிறதுக்கு? ம். அதனால பசங்க பிடிச்சி அனுப்பிவிட்டான். சரி. இப்போ பசங்க எல்லாருமே இப்போ நீங்கள் உங்கள் மகன்கள் எல்லாருமே இங்கே தான் தங்குறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்க. நைட் ஆனால் அவங்க வந்துடுவாங்க. சரி சரி. இப்போ அவங்க மனைவி எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பசங்களோட மனைவி எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அதில் நான் கல்யாணம் ஆகலைங்க. கல்யாணம் பண்ணல? யாருன்னு கல்யாணம் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணலையா உங்களுக்கு? உங்கள் மகன்களுக்கு 2 பேரும் பண்ணலையா? அவனுக்கு நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணுறது அவன் நல்லவன் பொண்டாட்டி செத்து போச்சு. சரி. பெரியவன் பொண்டாட்டி இருக்குது. அவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டான். மாவு படிக்குது. பொண்ணு படிக்குது. சரி சரி. அவனுக்கு வந்து பொண்ணு கட்டினங்க சிறுபாகம் வேப்பூருக்கு வந்தாங்க. பொண்ணு கட்டினது அவன் வந்து இந்த வீடு கட்டினாங்க சேத்துல இருந்து கை தண்ணி கிணி மொண்டு ஊற்ற முடியாதுன்னு சொல்லி தான் அவனை செத்து எடுத்தாந்து வச்சிருக்காங்க. சரி. இப்போ வந்து இப்போ வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இப்போ அடுத்த கட்டமாக என்ன முயற்சி எடுக்கிறாங்க? இப்போ உங்களுக்கு வந்து யார் இதுக்கெல்லாம் உதவி பண்ணுறது? யாரும் எங்களுக்கு அந்த எங்கள் தலைவர் தான் உதவி பண்ணுவார். சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு அதுக்கு எதுக்கு வேணாலும் அதான் கொடுப்பாரு போவார். பைக்கு யாரும் எங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த இப்போ அடுத்த கட்டமாக இப்போ வீடு கட்டுறதுக்கு இந்த அரசாங்கத்துலேருந்து பணம் வாங்கி கொடுக்குறது இந்த உதவியெல்லாம் யார் செய்கிறா? இல்லை அவங்க தான் செய்வாங்க. அதாவது கோவிந்தன் சொல்கிறீங்க, அவர் தான் தலைவர்னு சொல்கிறீங்க. அவங்க பேர் எப்பயுமே நான் சொல்ல மாட்டேன். பேர் சொல்ல மாட்டீங்க. சரி சரி சரி. உங்களுக்கு தலைவர் அவர் தான்? முன்னாடி அவர் தான் இங்கே தலைவர், ஊர் தலைவர் வரைக்கும். அவர் வந்து எங்கள் கேஸ் ஆடி முடிஞ்ச போது தான் அவர் 40 வயசுல கல்யாணம் பண்ணார். ஆனமத்தில் இப்போ 3 புள்ளி இருக்குது. பொண்ணு ஒன்று இருக்குது, 2 பசங்க படிக்குது. பொண்ணு மெட்ராஸ் தான் படிக்குது. இப்போ இயக்குனர் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்கல்ல கதை, உங்கள்கிட்ட வந்து பேசினாரா? பேசி கதையெல்லாம் கேட்டாரா எப்படின்ட்டு? இந்த படத்தை எடுத்தார்ல இயக்குனர், அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து கதை எழுதுறதுக்கு சம்பந்தமா உங்க நடந்த சம்பவம், உங்க கணவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி நெருங்கிய சம்பவம் எல்லாத்தையும் நீங்க வந்து சொன்னீங்க. கதையும் சொன்னேன். சரி. எல்லாம் பிடிச்சிதான் போனாங்க போயிட்டு. இப்போ அவங்க வந்து ஏதாவது பணம் எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது உதவி பண்றோம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? ஒண்ணுமே சொல்லல. அந்த 1 லட்ச ரூபா உதவி பண்றது மட்டும்தான், வேற எதுவும் சொல்லலை. எதுவுமே சொல்லல. இப்போ இந்த அரசாங்க சார்பில் இந்த இது வீடு கட்டி கொடுக்குறதா சொன்னாங்கல்ல, இந்த வீடு அப்படின்றது இப்போ எப்படி இன்னொரு 5 லட்ச ரூபா இருந்தால் தான் வேலை முடியும்னு சொல்கிறீங்க. இப்போ இது ஏன் அப்படி கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது ப்ரெஷர் பண்ணுறாங்களா? யாராச்சும் நெருக்கடி கொடுக்குறாங்களா? அப்படி என்னன்னு தெரியலீங்களா? என்ன எனக்கு ஒன்றும் இது ஒன்றும் உங்களுக்கு விவரம் தெரியல. இந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இன்னொரு 5 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னா இப்போ அரசாங்கத்துக்கு யார் இப்போ இந்த வாங்கி கொடுக்குறது? எல்லாமே எங்கள் தலைவர் தான் வாங்கி கொடுக்குறாரு. எல்லா உதவியும் அவர் தான் செஞ்சு. அவர் தான் எங்கே போனாலும் எனக்கு கூட விட்டு போவார், கூட வருவார். சரி. அவர் தான் வாங்கி கொடுப்பாரு. வாங்கி கொடுத்தாலும் அவர் 10 விஷயம் எடுக்க மாட்டார் கையில். தனியாக இப்போ இங்கேருந்து ரொம்ப நீங்கள் செலவு பண்ணீங்க. இந்த தனியாக இருந்து நீங்கள் இந்த அரசமரத்தடியில் எப்படி உட்காந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணுறேங்க, அப்புறம் இருந்து தான் ஆகணும். வீடு கட்டுற வரைக்கும் ஏதோ கடன் உடம் வாங்கி போட்டு அப்படி செஞ்சுக்கிட்டு ஏதோ கட்டி கொடுத்தாலும் கொடுத்துட்டான், இல்லை அப்படியே போட்டு வச்சாலும் போட்டு வைக்கிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா உங்களுடைய கடைசி காலகட்டத்திலேயாச்சும் ஒரு வீட்டில் இருந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பசங்களுக்கு ஏதாவது ஒரு கரை சேர்க்கணுன்ற ஒரு இது இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யும். நீங்கள் அந்த நிலையில் இருக்கும்போது வீடு ஒன்றும் முடியாமல் இன்னும் இந்த புளிய மரத்து அடியிலேயே வந்து எத்தனை நாள் தான் காலத்தை ஓட்டுவீங்க? என்ன பண்ண 3 வருஷமாக காலம் ஓட்டு வந்துருக்கேன் பசங்க வச்சுட்டு. இப்போ வந்து அரசாங்கத்தில் திரும்பவும் இந்த தலைவர் வந்து எதாவது கேட்குறாரா உங்கள்ட்ட? அங்கே வந்து பேச சொல்கிறாரா? எதுவும் பேசல. ஒன்றும் நான் ஒன்றும் பேசல. வேற ஏதாவது அரசாங்க சார்பில் நாங்கள் இதை செஞ்சு தரோம், இல்லை இந்த கிராமத்துக்கு செஞ்சு தரோம் ஒன்றும் சொல்லலை என்கிட்ட. அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. இந்த இங்கேருந்து வேலைக்கு போகிறாங்கல்ல ஆண்கள் பெண்கள்லாம் போகிறாங்களா? என்ன வேலை தான் பார்க்குறாங்க? ஏன்னா இங்கே முந்திரி இந்த வேலையை போவாங்க, அந்த கொத்தான வேலைக்கு போவாங்க, இந்த கடைகளுக்கு போவாங்க, கடை மல்லிகைலாம் வியாபாரம் பண்ணுறதுக்கு. அப்படியே ஏதோ இந்த இப்பெல்லாம் சொல்ல அது இது பஸ்ஸில் விற்கிறாங்கல்ல, அது மாதிரி பைக் போட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அது விற்பாங்க போவாங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து சமைக்கிறது எல்லாம் அந்த புளிய மரத்துக்கு கீழே தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மழையெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? மழை வந்து அந்த ரூமில் கொடுத்துருக்கோம். இந்த ஆஃபீஸில், இந்த ஆஃபீஸ் ரூமில். அது என்ன நூலகமா? அது அது மாதிரி கிடக்கு நீட்டா. சரி. இப்போ மழையெல்லாம் வந்தால் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். உங்களுடைய உடமையை பாதுகாக்கிறது இந்த எல்லாம் சிரமம். அந்த காற்று மழையிலே அதில் தான் கிடந்தாங்க.
இப்போ பேர குழந்தைங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்கிறாங்களா? மகள் கூட இருக்கிறாங்க. ஊரில் இப்போ யாரும் இப்போ உங்கள் கூட பேர குழந்தைங்க யாரும் இல்லை? பேர பிள்ளைங்க கருப்பம் வந்துடுவாங்க, அதெல்லாம் சாயங்காலம் வேணாம் சரி. எல்லாம் உடஞ்சிருவாங்க. ம். சும்மா பாட்டியை கொடுக்க போவாங்க, பார்ப்பாங்க. சரி. கிட்ட தானே என்ன பெரிய பஸ் தானே அவங்களுக்கு, ம். போகிறானும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ம். சரிம்மா, இப்போ கட்டிட்டு இருக்காங்கல்ல, நம்ம அந்த வீட்டை போய் நேரடியாக பார்த்துருவோம். பார்த்தோம். தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்க இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே, நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். இப்போ வீடு இப்போ இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் தான் பார்க்க அஸ்திவாரம் போட்டுறதோட கொஞ்சம் கிளம்பி நிற்கிது, அதோட இது வேலை பார்க்கல என்ன? இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சார்பில் எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா? இப்படி ஒண்ணுமே சொல்லலைங்க. சொல்லலை. இங்கே இப்போ உங்கள் தலைவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இதை தாண்டி வேற யாராச்சும் அரசாங்க சார்பில் வந்து உங்களை இங்கே வந்து பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. இந்த வீடு கட்டுறது கொள்றதுக்கெல்லாம் இப்போ யாரு மூலமா வருது? தலைவர் தான், அவர் தான் வந்து ஏற்பாடு பண்ணி சரி கட்ட வச்சாரு. அது கொஞ்சம் காசு போட்டு வச்சாரு. இந்த பின்னாடி இருக்கிற வீடும் அதே மாதிரி அரசாங்க சார்பில் கட்ட கொடுத்தது தானே? அது வந்து நாத்தனாம அவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு வந்து மனு கொடுத்தாங்க. சரி. அது வந்து கொடுத்தாங்க மண்ணு, அந்த மண்ணில் அவன் கட்டுறான். சரி சரி. அவங்க தனிப்பட்ட முறையில் அவர் கட்டுறாரு, உங்களுக்கு தான் கட்டி தர்றதுன்னு சொன்னதா? சரி சரி. இப்போ இது எப்படியும் வேலை நீங்கள் சொல்கிற மாதிரி 5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் போல இருக்கு. இப்போ இது அடுத்த கட்டமாக என்ன பண்ணணுன்ட்டு அரசாங்கம், இப்போ நீங்கள் சொல்கிறது அரசாங்க சார்பில் அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்க நினைக்கிறீங்க? ஏதோ அவங்க பார்த்து எது நல்லது கட்டுறது செஞ்சாதான் எங்களுக்கு. இல்லைன்னா என்ன? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திரைப்படம் வெளியில் வந்ததுக்கு பிறகு உங்களுடைய அந்த சோக அந்த வரலாறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது மிகப்பெரிய அளவில் எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு கண்ணீரை வர வச்ச சம்பவம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சரியான முறையில் அரசாங்கம் இந்த காலகட்டத்தில், இந்த இறுதி காலகட்டத்தில் உங்களுடைய பசங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய அந்த இருப்பிடம் முக்கியமானது. இப்போ உங்களுக்கான வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுக்கணும். ஸோ இதுக்கு அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? என்ன கோரிக்கை இருக்குன்னா, அவங்க பார்த்து அரசாங்கத்தில் எதோ பார்த்து எங்கள் பிள்ளை கொடுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து எது நல்ல நல்ல கொடுத்து சாப்பிட்டுக்குள்ளே மனசு வந்து போய் கெடுக்கணும். நான் சொல்ல போய் காலையில் சாப்பிடல, இந்த மாதிரி பட்டி பைசா கட்டு சாப்பிடும். அது சொந்த கண்ணீர் விடாது, தமாசு பண்ண அடிக்குதான் வச்சுட்டு போவேன். கண்டிப்பாக உங்களுடைய கண்ணீருக்கும் உங்களுடைய வலிக்கும் சரியான ஒரு மருந்து கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நம்ம அதுக்காக தான் நம்ம இந்த ஐத்தமிழ் நியூஸ் சார்பாக நம்ம இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்து யாரையும் உங்களை பற்றி பெருசாக அதை பேசலை அப்படிங்கிற பிறகு நம்ம வந்து இதை பற்றி பேசணும், நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்கிறத வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம நேரடியாகவே நீங்கள் இருக்கிற கிராமத்துக்கு வந்தோம். இது மூலமாக அரசாங்கத்துக்கு போய் இது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு போய் கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் அதுக்கான முயற்சி மேற்கொள்ளுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் வந்து இது மூலமாக மீடியா மூலமாக நாங்கள் என்ன செய்யணுமோ நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். கவலைப்படாமல் தைரியமாக இருக்குமா?